கமருதீனின் காதலை நிராகரித்து விட்டார் பார்வதி. பீத்து தலைக்கு நீ தகுதியே இல்லை என குற்றம் சாட்டப்பட்டார் பிரவீன். கனியும் எப்சேவும் கட்டிப்பிடித்து பேசுவது அநாகரிகமான செயல் என கூறுகிறார் திவாகர். மல்யுத்தம் நடத்தி இன்றைய டாஸ்கில் வெற்றி பெற்றுவிட்டனர் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ். வெல்கம் டு த சேனல். வெற்றி பேச்சு நல்லா போச்சு. இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் 9 24வது எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எபிசோட் ஆரம்பிக்கும் போதே பார்வதியும் கம்புதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கம்புதின்னு சொல்றாரு, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் உன்கிட்ட பழகிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன எப்படி நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லணும். பார்வதி சொல்றாங்க, இது ஒரு பப்ளிக் மீடியம். இந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டாம். இந்த ட்ராக் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சரி, இதுக்கு மேல இதை வளர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. திவாகர் கேமரா கிட்ட இருந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. 4 வாரம் உள்ள இருந்து எனக்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சுவாரஸ்யமா தான் போயிட்டு இருக்கு. எப்ப யாரு கூட சண்டை போடுவோம், எப்ப யாரு கூட சேருவோம் அப்படின்றது தெரியல. எதிர்பார்க்காதவங்க எல்லாம் வெளியில போறாங்க. உள்ள என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்கு. என்ன தமிழ்நாட்டுல இருக்க அனைத்து மக்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். என்னெல்லாம் கஷ்டப்படுறோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் காலையிலே நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி கம்முதீன் அவரை நோட் பண்ணிட்டு தான் செய்யறாரு. அப்படியே வினோத்தும் சேர்ந்துக்கிறாரு. அதோட சேர்ந்து வீட்டுக்குள்ள பிரவீனும் சேர்ந்துக்கிறாரு. அவர் பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா பிரவீன் கேமரா கிட்ட வாட்டர் மெலன் கிட்ட இருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க, அவர்கிட்ட இருந்து நேரடியா பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இப்ப பேசுவாருன்னு சொல்லணும். வினோத் சொல்றாரு, அவர் பேசுறது அவருக்கு மூச்சு வாங்குதோ இல்லையா, கேட்கற எங்களுக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்றாரு. கமருதீன் சொல்றாரு, எங்களால நிறைய எல்லாம் பேச முடியாது, பேசினா எங்க உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். பிரவீன் சரிப்பா அழாத அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு அடிச்சுக்கோன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாரு. ஸோ 3 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வாட்டர் மெலன் பொழக்க போகுது, அது மட்டும் உறுதி. திவாகர் போய் பிரவீன் கிட்ட சொல்றாரு, நீ தானப்பா நேற்று இந்த பிரச்சனையை முடிச்சு வச்ச, ஆனா இன்னைக்கு நான் சீரியஸா ஒண்ணு பேசிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் பின்னாடி நின்று என்னை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இல்லைங்க, உங்களுக்கு கேமரா ஃபுல்லா ஜூம் பண்ணிருக்கு, அவங்க பண்ணிருந்தா கூட தெரியாது, நீங்க மட்டும்தான் கேமரால தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி பிரவீன் சொல்றாரு. இல்ல அவங்க கிண்டல் தான் பண்ணாங்க, நீயும் அங்க இருந்து நீயும் பார்த்த அப்படின்னு சொல்லி பிரவீன சொல்றாரு திவாகர். இல்ல நான்லாம் பார்க்கல, அது மட்டும் இல்லாம யாரு வேணா பின்னாடி இருந்து என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன. ஓ, அப்ப யார வேணா கிண்டல் பண்ணலாம்னு சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்ல அவங்க கிண்டல்லாம் பண்ணல, விளையாடிட்டு தான் இருந்தாங்க, நீங்க எங்கேயோ இருந்தீங்க, அவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க, இது நீங்க தான் தப்பா எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பிரவீன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. வினோத் சொல்றாரு, கலை தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான், அவன் தான் இவர்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்கான் அப்படின்னு. அவன் சொன்னாவன் பிரவீனும் தான் பண்ணான் அப்படின்னு சொல்லியிருந்தா இவர் போய் அவர்கிட்ட நியாயமே கேட்டிருக்க மாட்டாரு. துஷாரும் திவாகரும் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வினோத் வேணும்னே கேமரா முன்னாடி நிக்கிறாரு. என்ன நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு சொன்னா, ஓகே கேமரா முன்னாடி தான் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கும் போதெல்லாம் இவர் பாடுறாரு, சத்தமாவே பாடுறாரு. உடனே திவாகர் விக்ரம கூப்பிட்டு சொல்றாரு, இங்க பார்ப்பா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு, நீங்க 2 பேரும் வீம்புக்கு என்ன வேணா பண்ணி சொல்லுங்க, எங்களை விட்டுருங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ஏன்னா சாட்டர்டே வரும்போது நீங்க சார் கிட்ட இதை பேசிக்கோங்க, இப்ப எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்லி முடிச்சிட்டாரு. நான் ஒரு விஷயம் பண்ணவே இல்லை, நான் பின்னாடி நின்று அவர் கிண்டல் பண்ணேன்னு சொன்னாரு, நான் பண்ணவே இல்லை, பண்ணாத விஷயத்த பண்ணேன்னு சொன்னதுனால நான் இப்ப வேணும்னே பண்ண வேண்டாம் அப்படின்னு நிக்கிறாரு வினோத். பாக்கட்டும், மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க, யாருக்கு மைனஸ் அப்படின்றது அறிவு இருக்கிறவங்களுக்கு தெரியும் சொன்னோன்னே இதெல்லாம் தேவையில்லாத பேசுறாங்க அப்படின்னு வினோத் சொல்றாரு. உடனே அங்க இருந்து கெமி ஏதோ சொல்லியிருப்பாங்க போல. திவாகர் கெமி கிட்ட நியாயம் கேட்க போறாரு. இல்ல கெமி, ஏற்கனவே என்னோட உள்பணியை எடுத்து தொடச்சிட்டு கூட போட்டாரு அப்படின்னு. பொய் பொய் பொய்ன்னு இந்த பக்கம் இவர் கத்திக்கிட்டு இருக்க. கெமி சொல்றாங்க, இல்லைன்னா நான் பார்க்கல, அதனால எனக்கு அதை பத்தி பேச முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிரவீன் ஆஸ் அ தலையா வினோத்தை கூப்பிட்டு, இங்க பாருங்க, அவரு என்ன வேணா பண்ணட்டும், நீங்களும் என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா அவர் ஆக்டிங் பண்ணும்போது கேமரா முன்னாடி மட்டும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாரு வந்துடுறாங்க. நீ ஃபன்னா பண்ணி ஆரம்பிச்சது, இப்ப நீ என்ன பேசினாலும் அவரைத்தான் பேசுற அப்படின்ற மாதிரி அவருக்கு ட்ரிகர் ஆகுது அப்படின்னு சொல்லி பாரு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த திவாகரை பார்த்து, அண்ணன் நீ சட்டை இல்லாம நிக்கிறது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, அதனால சட்டையை போட்டு தொலைன முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. பிரவீன் சொல்றாரு, நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், இருந்தாலும் அவர் ஒரு பாடகர், அவரை பாட முடியாது பாடக்கூடாது அப்படின்னா என்னால சொல்ல முடியாது, கேமரா முன்னாடி மட்டும் வராம வேணா இருப்பாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. திவாகர் துஷார்னு பேரை மட்டும்தான் சொன்னாரு. சொன்ன உடனே மறுபடியும் அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த வினோத் திரும்பவும் பாட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே வினோத் சொல்றாரு, என்னோட ஒப்பீனியனும் நீங்க கேளுங்க, அவர் பக்கமே கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். பார் சொல்றாங்க, யாராருன்னு வட்டத்துக்குள்ள நின்று பேசுங்கப்பா, அப்படிதானே ரூல் வச்சிருக்காரு. துஷார் கிட்ட கேட்டுதான் அவர் சொன்னதுக்கு அப்புறமா பிரவீன் சொல்றாரு, எங்க பாருங்க, அவர் ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அந்த கேமரா கிட்ட போகாதீங்க, தள்ளி நின்று நீங்க எப்படி வேணாலும் காண்டேத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு மேல இந்த பிரச்சனைக்கு என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா நீ இந்த மாதிரி சொல்ற அப்படின்னே, காமன் பிரச்சனை நான் முடிச்சுட்டேன், இதுக்கப்புறமும் வந்துச்சுன்னா மறுபடியும் திரும்ப என்ன கூப்பிட்டு இருக்க கூடாது அப்படின்னு பிரவீன் சொல்றாரு. இப்போ திவாகர் பிரவீனை கூப்பிட்டு, நீ வேணும்னே பண்ற, அவர் நான் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கிட்ட கேமரா மறைக்கிறாரு, அதெல்லாம் நீ என்னன்னே கேட்க மாட்டேற அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ கேமரா மறைச்சாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமா இப்பதான் மறைச்சான், நான் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது கேமரா மறைக்கிற உரிமை இவனுக்கு யார் கொடுத்தது, நீ வேணா துஷார்ட்ட கேள்வி சொன்னே. துஷாரை கூப்பிட்டு கேட்கறாங்க. அவரும் ஆமா நாங்க ஒண்ணு பண்ணிட்டு இருந்தோம், அவர் ஒரு சைடு பாட்டு பாடிட்டு இருந்தாரு, சரி பரவாயில்ல விட்டுருங்கன்னு நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் கேமரா முன்னாடி நின்னாரு அப்படின்னு சொல்ல உடனே பிரவீன் கேட்கிறாரு, அப்புறம்
அவன் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கான், கேமரா முன்னாடி நிக்கிறது தானடா அங்க பிரச்சனையாவே ஆச்சு, கேமரா முன்னாடி நின்னாருன்னு சொல்லிட்டான், அதோட தான் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் எதுவும் பண்ணாரா அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு. ஒரு மைக் போடுறதுக்காக சர்க்கிள்ல நான் நிக்க வச்சிருக்கேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி வினோத்தை சொன்னதும் வினோத் வந்து தொண்டை கரகரப்பா இருக்கும் போல ஏதோ ஒண்ணு பண்ணாரு. உடனே அவரு இங்க பாருங்க இதெல்லாம் என்ன கணக்குல வருது, ஏயா ஒரு இரும்பு கூட செய்யக்கூடாதா, இவன் என்ன எல்லாத்தையுமே எடுத்துக்கிறான் அப்படின்னு. பாரு வந்து சொல்றாங்க, என்னென்ன தொட்டாச்சு நீங்க மாதிரி நீ வந்து எல்லா விஷயத்துக்கும் அப்படி சொல்லாத அப்படின்னு. நீ போ பாரு, உனக்கு வந்தா உனக்கு தெரியும், உனக்கு வரல ரத்தம் எனக்கு தானே வருது, நீ இப்படிதான் பேசுவ, அந்த பக்கமும் பேசுவ இந்த பக்கமும் பேசுவ, நீ போ அப்படின்ற மாதிரி அவங்களையும் திட்டி அனுப்பிச்சிடுறாரு. இதுக்கிடையில கமருதீன் வந்து ஏதோ மார்க் பண்ணிருப்பாரு போல, சோ வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறன்ற பேர்ல திவாகருக்கு பின்னாடி சர்க்கிள்ல நிக்க வச்சுட்டாரு. இப்போ பின்னாடி கமருதீன், முன்னாடி வந்து வினோத், 2 பேரும் சேர்ந்து செய்யறாங்க. இதை பொறுக்க முடியாத திவாகர் வந்து வட்டத்தை விட்டு வெளில வந்துட்டாரு. பாரு பிரவீன், நீ வந்து ஒன் சைடா இருக்க, அவங்க 2 பேரும் என்ன இந்த வாங்கிட்டு இருக்காங்க, அதை பார்த்துட்டு நீயும் அமைதியா இருக்க, நான் வந்து இதுக்கு என்ன ஆளா, உனக்கு வந்து டிசிஷன் மேக்கிங்கே இல்ல, நீ வந்து எல்லாம் எலிஜிபிளே கிடையாது தலையாவதுக்கு, நீ ஒன் சைடா இருக்க, ஃபேவரிசம் காட்டுற, அவன் வினோத் வந்து உனக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால நீ அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, இதை நான் கண்டிப்பா வந்து விஜய் சேதுபதி சார் கிட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே வியானா சொல்றாங்க, இப்போ அவருக்கு பின்னாடி இருந்து ஒண்ணு பண்ணாங்கல்ல, பண்ணும்போது நீங்களும் சேர்ந்து தானே அந்த மாதிரி பண்ணீங்க, அப்ப அதெல்லாம் என்ன மார்க் பண்ற மாதிரி தானே அப்படின்னு. இங்க பாருங்க, ஒரு கட்டம் வரைக்கும் தான் என்ன சொல்ல முடியும், அதுக்கு மேல அவங்க வந்து பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நான் இன்னும் ஸ்கூல் டீச்சர் மாதிரி ஒவ்வொன்றுக்கும் போய் நிக்க முடியும். இப்போ உங்களை ஒருத்தவங்க மார்க் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க தானே பேசணும், அந்த மாதிரி அவர் தானே பேசணும், நான் எல்லா இடத்துக்கும் போய் நிக்க முடியாது அப்படின்னு சொன்னதும் அதுவும் சரிதான் அப்படின்னு வியானா சொல்றாங்க. திவாகர் சொல்றாரு, நம்ம வந்து வேற ஒரு ஆளை எடுத்துருக்கணும், டாக் நல்லா பண்ண அப்படி அப்படின்றதுக்காண்டி இவரை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசணும். நீங்களா என்ன எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பிரவீன் வந்துட்டாரு. நீங்க என்ன யார்கிட்ட இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மக்கள் கிட்ட சொல்லிட்டு, எந்த மக்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன ஓட் பண்ணி வர வச்சீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா நாங்க தானே உங்களை ஓட் போட்டு வர வச்சோம் அப்படின்னு. நான் ஒன்னும் ஓட்டிங்ல வரல, ஜெயிச்சு தான் வந்திருக்கேன் அப்படின்னு. இப்போ கமருதீன் வந்து முன்னாடி சொன்னாரு இல்லையா, ஓட்டிங்ல வரல ஜெயிச்சு தான் வந்திருக்கோம் அப்படி சொல்லி. இந்த வார்த்தை ஆக்சுவலா இந்த ஓட்டிங்ல வரல ஜெயிச்சு தான் வந்திருக்கேன் இது வந்து சொல்ல தேவையில்லை. இப்போ ரம்யாவோட சப்போர்ட் இல்லைன்னா அவரால் வந்திருக்கவே முடியாது. ஓகே, பிரவீன் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்லல, பட் இந்த வார்த்தை சொல்ல தேவையில்லை. அவரே வந்து ஒரு டாஸ்க்ல வெற்றி பெற்று வந்தாரா அப்படின்னு கேட்டா கிடையாது, இன்னொருத்தங்க தயவு இல்லாம வரல இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து ஜெயிச்சு வந்திருக்கேன், ஓட்டிங்ல வரல அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு அவசியம் இல்லை. பிரவீன் சொல்றாரு, நான் உங்களை ஐயான்னு சொல்லிலாம் மரியாதையோட தான் கூப்பிட்டு இது பண்ணியிருக்கேன், நீங்க வந்து பர்சனலா என்னையவே நோண்டிட்டீங்க, என்கிட்டயே பிரச்சனை பண்ணிட்டீங்க, இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்து என் பக்கம் வந்துடாதீங்க, உங்களுக்காண்டி நான் நிக்கவே மாட்டேன், டாட்டா பை பை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ அதே ஆக்டிங் வந்து கலையும் திவாகரும் பண்ணிட்டு இருக்காங்க வசூல் ராஜா MBBS. சோ அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம். கட்டையை கலத்தி என்ன ட்ராகிங்கா பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி பண்ணிட்டு இருக்கும்போது பிரவீன் அங்க இருந்து வராரு. இங்க பாருங்க, இதோட நீங்க வந்து 3 தடவை யூனிஃபார்ம் கலத்தி வச்சுட்டீங்க, நீங்க ஆக்டிங் பண்ணுங்க என்ன பண்ணுங்க, யூனிஃபார்ம் போட்டுட்டு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவர் வந்து அதை கேட்கவே இல்லை, மறுபடியும் அவர் பேசிட்டே இருக்காரு. உடனே இவர் போய் அவரை லைட்டா விலக்கி விட்டுட்டு கேமரா போய் மறைக்கிறாரு. என்ன எப்படா நீ தள்ளி விடுவா அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி 2 பேரும் தள்ளி விட்டுக்கிறாங்க. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. இதுல வந்து பிரவீனுக்கு கையில அடிப்பட்டு லைட்டா ரத்தம் வந்துருது. வினோத் போய் உள்ள எல்லாருக்கிட்டையும் திவாகர் அவரை அடிச்சு பிரவீனுக்கு ரத்தம் வருது அந்த மாதிரி சொன்னதும் எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. தண்ணி சொல்றாங்க, நீங்க வந்து ஆக்டிங் பண்ணுங்க, பட் ஷர்ட் போட்டுட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே, அக்கா என்னக்கா நீங்களும் அவங்க கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த சீனை நான் இப்படிதானே பண்ண முடியும், நான் இங்க ஆக்டிங்க்கு தான் வந்திருக்கேன், என்னோட திறமையை காட்ட தான் வந்திருக்கேன், அதை நான் காட்டாம விட மாட்டேன், எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே கனி சொல்றாங்க, இல்லங்க இப்போ ஒரு பப்ளிக் இருக்க இடத்துல நீங்க வந்து ஜக்கி போட்டு ஆக்டிங் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு. நான் அப்படிலாம் பண்ணலையே, நான் சட்டையை மட்டும் தானே கலத்துனேன் அப்படின்னு. இல்ல, அந்த ஜக்கி போட்டு ஆக்டிங் பண்றதே எப்படி உங்களால ஏத்துக்க முடியாதோ அந்த மாதிரிதான் இந்த விஷயமும் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சுபிக்ஷா கேட்டுட்டு இருந்தாங்க, என்ன ஆச்சுன்னு. இங்க பாருப்பா, நான் வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா, அப்போ வந்து இவர் கேமராவை மறைச்சாரு, அதனாலதான் நான் தள்ளி விட்டேன், அது மட்டும் இல்லாம முதல்ல அவர் தான் என்னை தள்ளி விட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் வினோத் வந்து, நீ என்ன சிக்ஸ் பேக்கா வச்சிருக்க, ஆவுனா சட்டையை கழட்டிட்டு இருக்க அப்படின்னு வந்து எல்லாருமே அந்த வார்த்தைலாம் நீங்க சொல்லக்கூடாது, இது தேவையில்லாத பேச்சு அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. அப்போ சிக்ஸ் பேக் வச்சிருந்தா கனி சொன்ன மாதிரி ஜெட்டி கழட்டிட்டு நின்று போஸ்ட் கொடுக்கோ இல்ல ஆக்டிங்கோ பண்ணிக்கலாமோ. இந்த ஆளுக்கு பேசவும் தெரியல, ஒன்றும் தெரியல, ரெண்டுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க கிடையாது. அவரும் வந்து வார்த்தையை விட்டுறாரு, இவரும் வார்த்தையை விட்டுறாரு. இப்ப பிரச்சனை பிரவீனுக்கும் திவாகருக்கும் தான். இதுல குறுக்க வந்து இவர் பேசிட்டு இருக்காரு. வழக்கமா பண்ணுவாங்க இல்லையா, இப்ப ஆரம்பிக்காம சொன்னதுனால அந்த அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ் அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது பாரு வந்து இப்படி ஒரு மாதிரி போஸ்ட் கொடுத்து நின்றுட்டே இருக்காங்க, கடைசி வரைக்கும் பண்ணல. இதை வந்து பிரவீன் பார்க்கவே இல்லை போல. கெமி வந்து பாரு இதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. பிரவீன் போய் பாருகிட்ட கேட்க, நீங்க பண்ணலையா அப்படின்னோடனே, இல்ல நான் பண்ணல, அதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நேற்று பேசும்போதே நான் அதுல இருந்து வெளியில வந்துட்டேன், எனக்கு அதுல வந்து விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன், அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த இப்படிலாம் பண்றதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னோம். சரி ஓகே, இந்த மாதிரி யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லையோ அவங்க எல்லாம் வந்து அந்த பக்கமா தனியா போய் உட்காந்துக்கலாம்ப்பா, பட் ஒரு குரூப் ஸ்பிரிட்டோட எல்லாரும் பண்றீங்க, பண்ணனவங்க எல்லாத்துக்கும் என்னோட சல்யூட் அப்படின்னு சொல்லிடுறாரு. தனி வந்து மறுபடியும் திவாகர் கிட்ட சொல்றாரு, இங்க பாருங்க, நான் உங்களை வந்து நடிக்க வேண்டாம்னு சொல்லல, ஷர்ட் போட்டு நடிங்க அப்படின்னு சொன்னது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான், அது வந்து பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் அநாகரிகமா இருக்கும், உங்களுக்காக தான் நான் வந்து யோசிச்சேன் மாதிரி.
அக்கா நான் இப்போ ஒண்ணு சொல்லட்டா, நீங்க வந்து எஃப்ஜேவை கட்டி பிடிச்சு பேசுறதும் வந்து பாக்குறதுக்கு அநாகரிகமா தான் தெரியுது அப்படின்னு உடனே எல்லாருமே பொங்கி எழுந்துட்டாங்க. பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிறேன். அவங்க வந்து கட்டி பிடிச்சு பேசினதுக்கும் என்ன இருக்கு, இப்ப சம்பந்தமே இல்லாம இவர் ஏன் இதை உள்ள கொண்டு வராருன்னு தெரியல. அதனால எல்லாரும் காண்டாயிட்டு நீங்க பேசுனது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருந்து எஃப்ஜேவும் தப்பு, அது தப்பு, நான் யாருன்னா பார்க்க மாட்டேன், என்ன அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன், வெளியே அனுப்புனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எகிரிட்டு வராரு. இப்ப எதுக்கு நீ வந்து சம்பந்தமே இல்லாம எங்க 2 பேரையும் உள்ள இழுத்த? நான் என்ன உன்னை மாதிரி பொண்ணுங்க கிட்ட போய் கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கேட்டுட்டு இந்த மாதிரி ரீல்ஸா பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே அவர் வந்து ஆமா நீ என்னமோ பெரிய உத்தம மாதிரி பேசுற அப்படின்னு திவாகர் சொன்னதும் சபரி வந்துட்டாரு. அவன் என்ன உத்தம மாதிரி அவன் நடந்துக்கல, என்னத்த சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதும் இவர் வந்து அதுக்கு பதில் சொல்லல. உடனே அவர் பொறுமையா கிடப்பிடிங்க. சபரி வந்து பயங்கரமா கத்திடுறாரு. கூல் சபரி அப்படின்னு அவரை கவுண்ட் பண்ணிக்கிட்டு, நீ சொன்னதை நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் வந்து பார்வதி வந்து அடங்காதவா, அப்படி இருக்கா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்ப நான் அவளை பத்தி பேசுனதுக்கும் கப்புள் ரீல்ஸ் பண்ற மாதிரி இங்க கப்பலா பண்ற மாதிரி லவ் கண்டென்ட் கொடுக்கறதுன்னு பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி திவாகர் கேட்கிறாரு. உடனே பாரு வந்துட்டாங்க, என் பேர் எங்கேயோ அடிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் இல்லாத போது என்னை பத்தி பேசுனது நாகரிகம் அப்படின்னா அவர் சட்டை இல்லாம தனியா நின்று நடிச்சதும் நாகரிகம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே சபரி அதுக்கு ரிப்ளை கொடுக்குறாரு, உன்னை பத்தி நீ இல்லாதப்போ பேசுறது அநாகரிகம் தெரிஞ்ச உனக்கு யாருமே இல்லாதப்போ யாரையுமே பத்தி பேசணும் பேசக்கூடாது அப்படின்றது உனக்கு அநாகரிகமா தெரியலையான்னு கேட்கறாரு. அப்படி பேசிக்கிட்டு அப்புறம் வாட்டர் மாஸ்டர் கிட்ட போயிட்டு நெருங்கி வர தள்ளி நின்று பேசு, நான் ஹெல்த்தி டிஸ்டன்ஸ் இருக்கட்டும், தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி பாரு சொல்றாங்க. உடனே சபரி, இப்ப நான் இங்க நிக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையானு திவாகர் கிட்ட கேட்க, இல்ல எனக்கு நீ பக்கத்துல நிக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, நீ பேசு அப்படின்னு சொன்னதும் இவனடா நம்ம பேச்சே கேட்க மாட்டான், இவனுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம போன பாரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு பாரு அங்க இருந்து போயிடுறாங்க. போன பாரு சும்மா இல்லாம சோபால உட்காந்துட்டு மறுபடியும் அதை பத்தி பேச எஃப்ஜே வந்து ஏத்தி விட்டுட்டு வேடிக்கை பாக்குற, நீ எல்லாம் பேசாத, உனக்குலாம் அதுக்கு தகுதியே கிடையாது, நீ பேசவே பேசாத அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இங்க இவ்வளவு பெரிய கலவரம் போய்கிட்டு இருக்கும்போது எவனும் எப்படியும் வெட்டிக்கிட்டு சாவுங்கடா, எனக்கு வந்து என் வேலைதான் முக்கியம், நான் வந்து இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கணும் அப்படின்ட்டு துஷார் வந்து ஒரு பக்கம் பொறுப்பா ரொம்பவே பொறுப்பா கூட்டிட்டு இருக்கிறாரு. எஃப்ஜே வந்து சொல்றாரு, நீ அன்னைக்கு பேசணும் தானே, எல்லாரும் கேளுங்க, நமக்கு யாருக்கிட்டையாவது சண்டை இருந்தா வீக்கெண்ட்ல போய் அவங்க கிட்ட சமாதானம் பேசிட்டோம்னா நம்ம நாமினேஷன்ல வரமாட்டோம்னு சொல்லி கேவலமா ஐடியா சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளே பண்ணது நீ தானே அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொல்றாரு. விக்ரம் வந்து திவாகர் கிட்ட பேசி புரிய வைக்க ட்ரை பண்றாரு. இங்க பாருங்க, நீ பேசுனது ரொம்ப பெரிய தப்பு, எனக்கு ரத்தம் கொதிக்குது. அப்ப எனக்கு கொதிக்குது இல்லப்பா, நான் வந்து ஒரு ஆக்டிங் நடிகம்பா, நான் வந்து ஒரு நடிப்பாரம், ஆக்டிங்கிறது என் ரத்தத்துல ஊறி இருக்கு, அப்ப அந்த ஆக்டிங் ரத்தம் வந்து கொதிக்கும் இல்லப்பா அப்படின்னு வந்து நான் ஒரு நிமிஷம் பேசினதுக்கு அப்புறம் நீ பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விக்ரம் மறுபடியும் அவங்க வந்து பேசுனது தப்புதான், ஆனா நீ பேசுனது அதை விட பெரிய தப்பு. நீ வந்து என்ன பண்ணிட்ட அப்படின்னா அரைஞ்சதுக்கு அருவாள் எடுத்து வெட்டிட்ட, அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொன்னதும் திவாகர் உடனே அவரும் தான்ப்பா வந்து கத்திக்கிட்டே வந்தாரு, சட்டையெல்லாம் புடிச்சு பண்ணாரு அப்படின்னு உடனே நான் எப்பயா சட்டையை பிடிச்சேன் அப்படின்னு எச்சை கிளம்பி வந்துட்டாரு. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு ஆரம்பிச்சுட்டாங்களா, இதுக்கு மேல பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைச்ச விக்ரம் என்ன சொல்றாரு, எப்பா நீனா சரி ஓகேவா, இது வந்து வீக்கெண்ட்ல நீ வந்து விஜய் சேதுபதி சார் கிட்ட பேசிக்கோ, நான் பேச வந்தது தப்பு தான், என்னதான் அடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பாய் சொல்லிட்டு போயிட்டாரு. நான் சட்டையை பிடிச்சுன்னு தானே சொன்னாரு, நான் செய்யாத விஷயத்த செஞ்சேன்னு தானே சொன்னாரு, அப்புறம் நான் அந்த விஷயத்த செய்வேன் அப்படின்னு சொல்லி எஃப்ஜே வந்து துள்ளிட்டு இருக்கும்போது ரம்யா வந்து எப்பா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து தடுக்க போறானே, அந்த பக்கம் ஊசு மாதிரி அப்படின்னு சொல்லி அவளை ஏன்டா கத்துற அப்படின்னு கேட்டதுக்கு, ஏற்கனவே ஆதரையை வச்சு என்னை ஒரு மாதிரி பேசினாங்க, இப்ப நான் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இவ வந்து குறுக்க நின்றுட்டு இருந்தானா அப்ப இவளே என்னையும் தப்பா பேசுவாங்க, எனக்கு மறுபடியும் கெட்ட பேர் வரணுமா அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொன்னதும் அவங்களோடும் சரிதான் நீ அந்த பக்கமா போ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே ரம்யாவே அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கம் கிளம்பிட்டாங்க. இப்போ ஒர்க்கர்ஸ் எல்லாம் இங்க வாங்க அப்படின்னோடனே யாருமே இங்க ஒர்க்கர்ஸ் கிடையாது, யாருக்கும் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கிடையாதுன்னு பார்வதி சொல்றாங்க. உடனே இவங்களை வெறுப்பேற்றுக்காகவே கனி வந்து டீலக்ஸ் ஹவுஸ் விட்டு வெளியில வந்து ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 டைம் சொல்றாங்க. சொன்னதும் கெமியும் கமருதீன் வந்து டான்ஸ் பண்றாங்க. கமருதீன் எப்படி இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஒரு கிளிப் ஆச்சு, ஓ காலையில நான் வந்து உன்னைய விரும்புறேன்னு சொன்னதை நீ வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டல, அதுக்கப்புறம் இது வரைக்கும் அந்த ரீசனுக்காக தான் உன் கூட ஒட்டிக்கிட்டு இருந்தேன், இப்போ நீ அதுவே இல்லைன்னு சொல்லிட்ட, அப்புறம் எதுக்கு உனக்கு நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க கூட சேர்ந்துக்கிட்டாரு. நானும் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா, பெருசா ஒர்க்கர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப முதலாளி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. 5 பேரை பின்னாடி வச்சுக்கிட்டா இவங்க அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி பாரு பேசிட்டு இருக்காங்க. உடனே கனி உள்ள போய் நமக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு, ஆக்சுவலி அவங்க சொல்ற மாதிரி இங்க ஒர்க்கர்ஸ் அப்புறம் ஓனர்ஸ் அப்படின்லாம் யாருமே கிடையாது, இருந்தாலும் நம்ம பண்ண ஒரு ப்ளே பண்ணோம், அதுல அவங்க காண்டாறாங்க, சரி ஓகே அதுவும் நல்லதுதான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பிக் பாஸே வந்து சொல்லல ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரின்னு இவங்களா ஒண்ணு வச்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க, அநாகரிகமான செயலாம் இவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே கனி வந்து கையை கட்டி பாருக்கு ஆப்போசிட்ல நின்றுட்டு இருக்காங்க. அப்ப பாரு இப்படி முறைச்சு பார்த்துட்டு என்னக்கா அப்படின்னு சொல்லி கேக்குது. உடனே அதுக்கு இல்ல நீ இப்படி முறைச்சு பார்த்துட்டே இருக்கிறத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு. வரும்ல, ஏன் வராது, அதாவது எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு ராஜதந்திரமா எல்லாத்தையும் செயல்படுத்திட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏன் வராது சிரிப்பு அப்படின்னு சொன்னதும், அவ்வளவுதான் உனக்கு மரியாதை, ஒருத்தங்களை பத்தி ஒரு விஷயம் பேசாத, ஒருத்தங்களை அப்படி சொல்லாதன்னு சொல்லி ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாம இங்க வந்து நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க,
நல்லது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறமா நேற்று டீலக்ஸ் ஹவுஸ் வின் பண்ண கிராசரி வருது. உள்ள போய் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. என்னென்ன 4 ஆப்பிள் இருக்கு, சிக்கனை பாரு வெறும் 1/4 கிலோ அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு டாஸ்க் வருது, தொப்பி தொப்பி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா 2 அணியும் வந்து ஆப்போசிட்ல நிக்கணும். சென்டரா வந்து ஒரு தொப்பி வச்சிருப்பாங்க. பஸ்ஸர் அடிச்ச உடனே வேகமா ஓடி போய் தொப்பியை எடுத்துட்டு வந்து அவங்களோட பாயிண்ட்ல நின்னுட்டு அந்த தொப்பியை போடணும். அப்படி போட்டவங்க தான் வந்து வின் பண்ணதா அர்த்தம்னு சொல்லி சொல்றாங்க. ஓ புரளி வித்தையா? முதல் ரவுண்ட்ல வந்து 1-on-1 விளையாடணும். 2வது ரவுண்ட்ல வந்து 2 பேரா நிக்கணும். 3வது ரவுண்ட்ல வந்து 3 பேரா நிக்கணும். இப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல துஷாரும் வினோத்தும் விளையாடுறாங்க. துஷார் ஓடி போய் தொப்பியை எடுத்துட்டாரு. நான் கூட போய் நின்னுருவாரு அப்படின்னு நினைச்சேன். பட் அதுக்குள்ளேயும் நம்ம வினோத் வந்து அவரை புடிச்சு நெளிச்சு உருண்டு புரண்டு கடைசியில வினோத் தான் அதுல வின் பண்ணாரு. 2வது ரவுண்ட்ல எஃப்ஜே, ரம்யா, அப்புறமா கெமி, கம்ருதீன் விளையாடுறாங்க. இப்போ கம்ருதீன் வந்து எஃப்ஜே வந்து லாக் பண்ணிட்டாரு. கெமியும் ரம்யாவும் உருண்டு புரண்டு தலைமுடியெல்லாம் புடிச்சு வந்து அந்த தொப்பிக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி கெமி போய் பாயிண்ட்ல நின்று தொப்பியை போட்டுட்டாங்க. ஸோ இந்த தடவை வந்து பிக் பாஸ் ஹவுஸ் வின் பண்ணிடுச்சு. 3rd ரவுண்ட்ல சபரி, திவாகர், கனி இருக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுதிக்ஷா, பிரவீன், விக்ரம் இருக்காங்க. பஸ்ஸர் அடிச்ச உடனே பிரவீனும் போய் தொப்பி எடுத்துட்டாரு. போய் பாயிண்ட்லயே நின்றுட்டாரு. என்ன அப்படின்னு பார்த்தா ஆப்போசிட்ல நின்றுட்டாரு. எப்பா உன் இடம் இங்க இருக்கு, இங்க வா அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து ஓடி வரும்போது பின்னாடி திவாகரும் சபரியும் விரட்டிட்டு வராங்க. ஒரே ஆளுங்க. அவர் மட்டும் இல்லைன்னா இந்த டாஸ்க் இந்த ரவுண்ட் வந்து அவங்க வின் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. விக்ரம் அங்க இருக்கிறது எந்த விதத்துல பெனிஃபிட்டோ இல்லையோ, இதுல வந்து ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கு. அந்த டாஸ்க் விஷயத்துல அவர் வந்து ஒத்தாளா நின்று சபரியும் திவாகரையும் லாக் பண்ணிட்டாரு. பிரவீன் போய் நின்றுட்டாரு. ஸோ 2 ரவுண்ட்ல பிக் பாஸ் ஹவுஸ் வின் பண்ணதுனால இந்த டாஸ்க் அவங்க தான் வின் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து 500 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியால இருக்கிறாங்க எல்லாரும். பிக் பாஸ் வந்து சொல்றாரு, நேத்து முடிவுல நீங்க வந்து என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க. பட் இன்னைக்கு இந்த டாஸ்க்ல பெஸ்டா விளையாடி என்னை வந்து சந்தோஷப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்ததும் என் மைண்ட் வாய்ஸ்ல என்ன இருந்ததோ அதை அப்படியே கலை சொல்றாரு. இது இந்த அடிச்சுக்கிட்டு பிறந்ததையா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன சந்தோஷப்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து போனஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து 1000 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. 3 பேர் தான் போன டைம் போனாங்க இல்லையா, இப்ப வந்து எல்லாருமே போய்க்கலாம். அதுக்கு நான் உங்களுக்கு வந்து 15 செகண்ட் டைம் கொடுக்குறேன். ஆனா நீங்க வந்து அந்த 1000 பாயிண்ட்ஸ்க்கு உள்ளதான் எடுக்கணும். 1000க்கு மேல 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆனா கூட நீங்க எடுத்த எல்லாத்தையும் நாங்க மறுபடியும் புடிங்கிருவோம், உங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. போன தடவை டாஸ்க் மொக்கையா போன மாதிரி இல்லாம இந்த தடவை எல்லாரும் பிளான் பண்ணி அப்படியே ஒரு ஆர்வமா நிக்கிறாங்க. இவங்க ஆர்வத்தை பார்த்த பிக் பாஸ் லாக்கர் ஓபன் ஆனவனே உள்ள குதிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ண அப்படின்றதுக்காண்டி எல்லாரும் நல்லா கவனிங்க. லாக்கர் ஓபன் ஆகும், அதுக்கப்புறமா பஸ்ஸர் அடிக்கும், அதுக்கப்புறம் தான் நீங்க உள்ள போனோன்னே சரியா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவரு இவங்க ஆர்வத்தை பார்த்து நினைச்சதும் தப்பு இல்லை போல. அவர் அவ்வளவு சொல்லியும் அதுக்கப்புறம் ஓப்பன் ஆனோடனே இப்ப போலாமா அப்படின்னு சொல்லி சுதிக்ஷா கேட்டுட்டு இருக்காங்க. அட ஆர்வ கோளாறு. ஸோ இந்த தடவை பக்காவா பிளான் பண்ணி வந்து 1000க்கு 850 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. எல்லாருமே வந்து பிபி ஹவுஸுக்கு உண்டான பொருட்களை தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் சாங் பிளே பண்றாங்க. என்னன்னு பார்த்தா ஆண் பாவம் பொல்லாதது மூவிக்காக ப்ரொமோஷனுக்கு வந்திருக்காங்க. யாரு வந்தாலும் என் வேலை வந்து கேள்வி கேட்கறது, என் வாய் வந்து சும்மாவே இருக்காது அப்படின்ற மாதிரி எங்கேயும் வந்து பார்வதி வந்து பேசுறாங்க. எப்பவுமே வந்து பெண் பாவம் தானே சொல்லுவாங்க, நீங்க என்ன வித்தியாசமா ஆண் பாவம்னு சொல்றீங்க அப்படின்னதும் விக்னேஷ் கான் சொல்றாரு, உலகமே வந்து பொன் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்காக நிறைய ஸ்டாண்ட் எடுத்து நிறைய பேர் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நாமளை பத்தி யாருமே யோசிக்கல, அதனால நாங்க பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்புறமா ஆளுக்கு கேள்வி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரைலர் போடுறாங்க. ட்ரைலர் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் கார்டன் ஏரியால வந்து பேசிட்டு இருக்கும்போது எது இந்த வீக்ல கரெக்டா நடந்துச்சோ இல்லையோ, இந்த டீம் கிளாப் மட்டும் கரெக்டா நடக்குது. பிரவீன் வந்து வாங்க எல்லாரும் டீமா கிளாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. ஆக்சுவலா அவரு ஒரு நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்னவோ பாசிட்டிவா தான் கொண்டு போகணும், நல்லபடியா இன்னைக்கு நாள் இருக்கணும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு. அதுல வந்து கடைசி வரைக்கும் எல்லாரும் ஒத்துமையா பண்ணணும். ஒரே விஷயம் வந்து கிளாப் பண்றது மட்டும்தான். மத்த எந்த விஷயம் அவர் ஸ்டார்ட் பண்ணாலும் எதுக்குடா பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நின்னுறது. அதை கடைசி வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ண மாதிரியும் தெரியல. ஸோ அவ்வளவுதான் மக்களை, இன்னைக்கு இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிச்சு. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை தருவது நான். வழக்கம் போலதான் போறதுக்கு முன்னாடி லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு போயிருங்க.